எப்படியோ ஆட் ஷூட்டிங்கில் நடந்த சண்டையினால் பாதியிலேயே அந்த ஆட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மனோஜை கேள்வியாக கேட்டு கிழிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க நாளைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் உடனே அங்கே சந்தோஷி டிரெக்டர் மும்பையில் இருக்கார் இல்லையா, அவருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை, எல்லாரும் மென்டல் மாதிரி எல்லாம் சண்டை கட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்பி பணத்தை 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களே, இந்த ஷோரூம் ஓனர் மனோஜ், அவன் சரியான கில்லாடியாக இருக்கான். பணத்தை அவனே வச்சுட்டு மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் எதுவுமே கொடுக்காம விட்டுருக்கான். அது இப்போ வெளியில் தெரிஞ்சங்காட்டி எல்லாருமே சண்டை கட்டிட்டு நடிக்க முடியாதுன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு கிளம்பி அப்படின்னு சந்தோஷி டிரெக்டருக்கு இங்கே ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிற அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. உடனே மனோஜோட திருட்டுத்தனத்தை புரிஞ்சுக்கிறாரு அங்கே பாம்பேல இருக்கிற சந்தோஷி டிரெக்டர். அந்த பிராண்டோட ஓனர் சந்தோஷி டிரெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உடனே அசிஸ்டன்ட் டிரெக்டர் கிட்ட, நீ இதுவரைக்கும் எடுத்திருக்கே இல்லையா, அந்த ஃபிலிமை உடனே எனக்கு அனுப்பிச்சு வை. அதில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதில் பெஸ்ட்டாக நடிச்சிருக்கிற கப்பலுக்கு நான் புதுசாக பெரிய ரிவார்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்ம அடுத்தது நம்ம பெரிய பிராண்ட் ஒன்றுக்காக புக் ஆகி இருக்கிறோம் இல்லையா, அந்த ஆட் ஷூட்டிங்காக அதில் பெஸ்ட்டாக நடிச்சிருக்கிற 2 கப்பலை செலக்ட் பண்ணி நாம் அந்த ஆடில் யூஸ் பண்ணிக்கலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் டெசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நீ இமீடியட்டாக நேற்று ஃபுல்லாக எடுத்த அந்த ஃபிலிமோட ரீலை உடனே எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு வை அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷி டிரெக்டர். உடனே இவர் இங்கே அசிஸ்டன்ட் டிரெக்டர் மனோஜோட ஷோரூமில் ஷூட் பண்ணார் இல்லையா, அவர் உடனே எடிட்டர் வச்சு எடிட் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அங்கே அந்த ஃபிலிமை ஆட் ஃபிலிமை பார்க்குற சந்தோஷி டிரெக்டர் நல்லா கவனமாக பார்க்குறாரு. அந்த 4 பேர்லையுமே வச்சுட்டு முத்துவும் மீனாவும் அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. இதே மாதிரி பேர் தான் நமக்கு அடுத்தது வரப்போகிற ஆட் ஷூட்டிங்க்கு தேவைப்படுறாங்க. அது வேர்ல்டு வைடாக பாப்புலர் ஆகி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபாரின் கண்ட்ரியோட பிராண்ட். அதனால் பிராண்ட் அம்பாசிடராக கூட முத்துவும் மீனாவும் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நினைக்கிறாரு சந்தோஷி டிரெக்டர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரின் பிராண்டில் நடிக்க போகிற ஹீரோயின் அந்த ஆடில் நடிக்க போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆளுக்கு 25 லட்சம் சம்பளமாக கொடுக்க போகிறதாவும் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் சந்தோஷி டிரெக்டர் ஞாபகப்படுத்தி, சரி இதை பற்றி நாம் மனோஜ் கிட்ட பேசினா மனோஜ் ஏற்கனவே திருட, நாம் கொடுத்த 2 லட்சம் ரூபாயவே அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற சொந்த அண்ணன் தம்பி அப்பான்னு யாருக்குமே கொடுக்காம அவனே ஆட்டையை போட பார்த்தான். ஸோ இந்த விஷயத்தை நம்ம சொன்னோன்னா நிச்சயமாக அவன் முத்துவை நடிக்கிறதுக்கு விட சான்ஸே இல்லை. இதை நம்ம நேர்லேயே போய் பார்த்து முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கிளம்பி வர்றாரு சென்னைக்கு மும்பையில் இருந்து சந்தோஷி டிரெக்டர். அங்கே ஷோரூமில் ஒரு கிளைண்ட் கூட பிஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். கூடவே ரோஹிணியும் இருக்காங்க. இங்கே ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின சந்தோஷி டிரெக்டர் மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மனோஜ், உங்களை பார்க்குறக்காகத்தான் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷி டிரெக்டர். உடனே மனோஜுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. சார், நீங்கள் என்ன பார்க்குறதுக்காக வர்றீங்களா? அதுதான் நேற்று ஆடு எடுக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு மனோஜ். உடனே சந்தோஷி டிரெக்டர் சொல்கிறாரு, எல்லாம் நான் கேள்விப்பட்ட மனோஜ், எல்லாம் நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டீங்க போல. நான் கொடுத்த 2 லட்சத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்காம பூரா பணத்தையும் நீங்களே வச்சுக்கலான்னு நீங்கள் நினச்சங்காட்டி தானே நேற்று அவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மனோஜ், சார், அது நான் அப்படியே எல்லா பணத்தையும் வச்சுக்கணும்னு நான் நினைக்கல. ஏன்னா அது கொஞ்சம் ஷோரூமில் ஆட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன். அதனால தான் சரி பின்னாடி கொஞ்சம் நமக்கு நல்ல இன்கம் வரும்போது அவங்களுக்கான அமௌண்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மறைச்சேன் சார். மற்றபடி நான் கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாம் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே சந்தோஷி டிரெக்டர் இருந்துட்டு, அப்படியா மனோஜ், தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் ரொம்ப நேர்மையானவர்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தும்மல் வருது மனோஜ்க்கு. சரி சார், சொல்லுங்கள், இப்போ என்ன விஷயமா நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாரு சந்தோஷி டிரெக்டர் கிட்ட மனோஜ். உடனே அவர் சொல்கிறாரு, மனோஜ், நீங்கள் நேற்று 4 பேர் நடிச்சிங்கல்ல, அந்த 4 பேர்லையுமே ஒரே ஒரு பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. அவங்கள நாங்கள் அடுத்ததாக ஷூட் பண்ண போகிற ஆடில் நடிக்க வச்சுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு
சொல்கிறாரு. உடனே ரோஹிணி உஷாராகி மனோஜ் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு சார் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா நானும் ரோஹிணியும் தான் அதில் நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு நல்லா நடிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாகவே எங்களோட ஜோடி பொருத்தம் சூப்பர்னு எல்லாருமே சொல்லுவாங்க சார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் 2 பேர்த்தையும் என்னையும் ரோஹிணியும் தான் நீங்கள் கண்டிப்பாக அடுத்ததான் நீங்கள் அதுதான் சொன்னீங்களே பெரிய பாப்புலரான ஃபாரின் பிராண்டுக்கான ஆட் ஷூட் பண்ண போகிறோம், அதுக்காக நடிக்கிறதுக்காக ஹீரோயின்ஸ் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு அந்த ஆட் ஷூட்டிங்க்கு எங்கள் 2 பேர்த்தையும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அதனால தானே நீங்கள் சென்னை வந்து இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியிறாரு மனோஜ். உடனே சந்தோஷி டிரெக்டர் இருந்துட்டு மனோஜ் ரொம்ப அவசரப்படாதீங்க, நாங்கள் இன்னும் ஃபைனல் டெசிஷன் எடுக்கலை, ஆசிலேஷனில் தான் இருக்கோம். அதில் 2 கப்புள்ஸ் செலக்ட் பண்ணி இருக்கோம், அதில் ஒருத்தங்களை தான் ஃபைனல் பண்ணுறோம், அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷி. உடனே மனோஜ் சொல்கிறாரு சார் இதில் என்ன சந்தேகம், நாங்கள் தானே நேற்று நடித்த ஆட்லேயே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு காஸ்ட்லியான மேக்கப்னு நானும் என் மிஸ்ஸஸ் ரோஹிணியும் போட்டிருந்தோம். அப்படியே பார்த்த உடனே பளிச்சுன்னு அழகாக தெரியறக்கு அந்த ஆடில் எங்களை விட்டால் வேறு யார் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அப்போவே சந்தோஷி டிரெக்டர் சொல்கிறாரு மனோஜ்கிட்ட, மனோஜ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அவசரம், நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களாக டிசைட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்துட்டு இப்போ 2 பேர் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறோமில்ல, அதில் அவங்களுக்கான ஒரு சின்ன காம்படிஷன் இருக்குது. சும்மா ட்ரெஸ் மட்டும் காஸ்ட்லியாக போட்டுட்டு மேக்கப் காஸ்ட்லியாக பண்ணின உடனே அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்கிறது அர்த்தம் இல்லை. இதில் சில மென்டல் டெஸ்ட்டும் இருக்குது, அதில் பர்ஃபெக்டாக நல்லா யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த ஆடுக்கான செலக்ட் பண்ணுற பிராண்ட் அம்பாசிடராக இருப்பாங்க, அந்த 2 பேரும் தான் அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷி டிரெக்டர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடில் நடிக்கிற பேருக்கு எவ்வளவு பெரிய அமௌண்ட்டு காத்திருக்கு தெரியுமா, அவங்களுக்கு பெரிய லக்ஸூரியஸ் வீடும் பிராண்டான பெரிய காரும் சொகுசு காரும், அது மட்டும் இல்லாமல் ஆளுக்கு 50 லட்சம் பணமும் அந்த பிராண்ட் டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க கொடுக்கறதா. அப்போது அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்குறவங்க கண்டிப்பாக அதுக்கு தேவையான செலெக்ஷன் ப்ராசஸும் கொஞ்சம் டஃப்பாக தானே இருக்கும் மனோஜ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரின் பிராண்ட் ஃபுல்லாக நேச்சுரலாக லுக் இருக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதனால் உங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட அவ்வளவு நேச்சுரலாக இருக்கிற லுக் மாதிரி தெரியலையே, ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக எவ்வளவு மேக்கப் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிட்டு தானே நேற்று நடிச்சிருக்காங்க. ஆனால் உங்கள் கூட நடித்தாங்களே இன்னொரு பேர், உங்கள் அண்ணனா இல்லை தம்பியான்னு எனக்கு கரெக்டாக தெரியலை, அதான் அவங்க பேர் கூட முத்து அண்ட் மீனா, அவங்க மிஸ்ஸஸ் மீனா ரொம்ப நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் மைண்டுக்கு தோணுது. ஆனால் அதுக்கும் மேலே நாளைக்கோ நாளானிக்கோ இன்னொரு 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிகர்சல் நடத்த சொல்லி அங்கேருந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அந்த ரிகர்சல் ஃபைனல் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இமீடியட்டாக கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த பேரும் நாளைக்கு பண்ண போகிற பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான். அதுவும் மட்டும் இல்லாமல் உங்கள் மிஸ்ஸஸ் ரொம்ப ஓவர் மேக்கப்பாக போட்டிருக்காங்க, அதை பார்த்தாவே கண்டிப்பாக அந்த பிராண்ட்காரங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் மேக்கப்பை கம்மியாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடில் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் மனோஜ் நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க ஃபுல்லாக மேக்கப் போட்டு பெரிய லக்ஸூரியஸாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க நாட்டிலேயே நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக. ஆனால் அவங்க நம்ம நாட்டு சேர்ந்த ஒரு பிராண்ட் அம்பாசிடரை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி அண்ட் நேச்சுரல் லுக் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் இன்னொரு 2 டேஸில் நடக்க போகிற அந்த ரிகர்சலில் நல்ல முறைக்கு யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அக்கார்டிங் டு மை டெசிஷன் இப்போதைக்கு முத்து அண்ட் மீனா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பொண்ணு மீனா கூட அதிகமாக மேக்கப் எல்லாம் விரும்பிக்காது போல். அது மட்டும் இல்லாமல் நல்லா சிம்பிளாக நீட்டாக இருக்காங்க 2 பேருமே பார்க்குறதுக்கு. ஆனால் உங்கள் 2 பேர்த்த பார்த்தா அப்படி தோணலை. வெளிப்படையாக பணக்காரராக வெளியில் காமிச்சிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் 2 பேரும் ரொம்ப பில்டப் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் நேற்று நடிச்சிருந்த அந்த ஆட்லேயே. ஆனால் அதே ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற உங்கள் தம்பி முத்துவும் மீனாவும் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கங்காட்டி அங்கே மேலே இடத்துல இருந்து அதான் அந்த ஃபாரின் பிராண்டு ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பொண்ணு மீனாவையும் முத்துவையும் பாருங்கள்,
அது கூட வேணும்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ரிகர்சனில் யார் நல்லா பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சான்ஸ் இருக்குது. மனோஜ், இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிறதா, இல்லை உங்கள் தம்பி முத்துவும் மீனாவும் கோடீஸ்வரர் ஆகிறதா அப்படிங்கிறத நீங்களே யோசித்து டிசைட் பண்ணிக்கங்க. ஆமாம், மறுபடியும் சொல்லிடுறேன், நீங்கள் உங்களோட வெட்டி பந்தாவை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சிம்பிள் அண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நடிக்கிறதுக்கான ரிகர்சல் நீங்களே 2-3 டைம் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த சான்ஸை இப்போ விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் லைஃப்பில் யாருக்குமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அதுதான் அந்த பூ கட்டுற பொண்ணுன்னு சொன்னீங்களே உங்கள் தம்பி ஒய்ஃப் மீனா, அவங்க சூப்பராக எலிகண்ட்டாக இருக்காங்க. அந்த ஆடுக்கு 100% பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்க கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கிறது உங்கள் மிஸ்ஸஸ் கையிலையும் உங்கள் கையிலையும் தான் இருக்குது மனோஜ். அதை பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷி.